Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்றைக்கி நான் இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு முக்கியமான இந்த டைமில் கண்டிப்பாக தினமும் நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்க வேண்டிய டீ பற்றி தாங்க. அதாவது ஒரு ஹெல்த்தியான டீ ரெசிபி. இது வேறு எதுவும் இல்லைங்க, ஸ்டார் அனிஸ் டீ. இந்த ஸ்டார் அனிஸ் டீ நீங்கள் தினமும் குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுறது மட்டும் இல்லைங்க, சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான நோய்களிலிருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம தினமும் இதை குடிக்கலாம். இது ரொம்ப சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும். ஸோ சின்ன பசங்க கூட விரும்பி குடிப்பாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு அமிலம் ஃப்ளூ வராமல் இருக்கிறதுக்கான மெடிசின், அப்புறமா வேக்சினேஷன்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் ஒன் மோர் திங் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய சிமிக் அப்படிங்கிற ஆசிட் தான். இந்த ஆசிடை வைரஸ் தடுக்கிறதுக்காக தடுப்பு மருந்தில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஹெல்த்தியான ஸ்டார் அனிஸ் டீயை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 4 கப்பு தண்ணி எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு நட்சத்திர பூவை லைட்டாக க்ரஷ் பண்ணி அதை போட்டுக்கலாம். அப்புறமா அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை க்ரஷ் பண்ணியோ இல்லைனா துருவியோ சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பாயில் பண்ண விட போகிறோம். ஸோ அதுக்கு இனிப்புக்கு நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பனை வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபைனலாக இதில் ஹனி கூட சேர்த்துக்கலாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றது மாதிரி இதில் நீங்கள் இனிப்பு சுவையை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். அதாவது இந்த ஸ்டார் அனீஸும் இந்த இஞ்சியும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நாம் இதில் தேயிலை தூள் சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டார் அனீஸில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனாலேயே நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்துது. இப்போ நம்ம இதை நல்லா கொதித்து வரும்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேயிலை தூள் சேர்க்குறேன். தேயிலை தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சதுமே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ரொம்ப நேரம் இஞ்சியும் அப்புறமா ஸ்டார் அனிஸும் சேர்த்து கொதிக்க விட்டாச்சு. ஸோ இனி நாம் பண்ண வேண்டியது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தால் கூட அவங்களுக்கும் இதை நல்லா ஆற வச்சு மிதமான சூட்டில் குடிக்கிறதுக்கு கொடுத்துக்கோங்க. ஏன்னா முதல்ல குழந்தைங்களுக்கு தான் ஈஸியாகவே சளி, இருமலெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ் வரும்போது, அதாவது மழைக்காலம், குளிர்காலம் அந்த மாதிரி வரும்போதும் முதல்ல அஃபெக்ட் ஆகிறது நம்ம வீட்டில் இருக்க சின்ன பசங்க தான். இல்லை இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் மெடிக்கல் ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடிய மருந்தை தான் தேடி போவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணி தினமும் இந்த மாதிரி டீ கொடுத்து வர்றதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரியான நோய்கள் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாங்க. அண்ட் கொரோனா மாதிரியான வைரஸிடமிருந்தும் இது நம்மளை பாதுகாக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த டீயை ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் தினமும் எடுத்துக்கோங்க. யாராக இருந்தாலுமே இதை டேஸ்ட் பண்ணால் திரும்பவும் குடிக்கிறதுக்கு மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது சுவையாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.